வணக்கம், வெல்கம் டு தட்டு சமையல். இன்னைக்கு நம்ம தட்டு சமையல சாண்ட்விச் பிரெட் இட்லி. இந்த சாண்ட்விச் பிரெட் இட்லியை வெஜிடபிள்ஸ் சேர்த்து சூப்பராக டேஸ்டியாக என்னோட மெத்தடில் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். இந்த தட்டு சமையலோட வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க தட்டு சமையலுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் சாண்ட்விச் பிரெட் இட்லி பண்ணுறக்கு 100 கிராம் கேரட் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 100 கிராம் பீன்ஸும் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். ரெண்டையுமே வதக்கிறதுக்கு நான் தவா எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கேரட்டையும் பீன்ஸையும் நல்லா வதக்கிக்கோங்க. கேரட் பீன்ஸ் ரெண்டுமே நல்லா வதங்கினதையும் 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதையே இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கேரட்டும் பீன்ஸும் எண்ணெயில் நல்லா வதக்கிறனால கிறிஸ்பியாக இருக்கும். பிரெட் இட்லி பண்ணுறதுக்கு நான் 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இது மேலே ஒரு ரவுண்டான மூடியோ இல்லை இது மாதிரி ஒரு டம்ளரோ வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இட்லி ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். சாண்ட்விச் பிரெட் இட்லி பண்ணுறதுக்கு நான் 1 முட்டையை உடைச்சி லைட்டாக கொஞ்சம் உப்பு கலந்து நல்லா கலக்கி வச்சுருக்கேன். நம்ம வறுத்து வச்ச கேரட் பீன்ஸையும் தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இப்போ 4 பிரெட் இட்லியும் ஒன்றொன்னா நம்ம கலந்து வச்ச முட்டையில் முக்கி தோசை ஃபேனில் ஒன்றொன்னா போட்டு வைங்க. வறுத்து வச்ச கேரட் பீன்ஸை ஒரு ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பிரெட் மேலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒன்று மேலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பிரெட் இட்லி கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனது ஒன்றொன்னா இது மாதிரி நகர்த்தி விட்டு திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண சாண்ட்விச் பிரெட் இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறக்கே நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் செம்மையாக இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. வாவ், சாண்ட்விச் பிரெட் இட்லி ரெடி. இன்றைக்கி நம்ம சாண்ட்விச் பிரெட் இட்லியை ரொம்ப சூப்பராக 5 மினிட்ஸில் டேஸ்டியாக பண்ணோம். இந்த மாதிரி மெத்தடில் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.